வணக்கம். வல்லூர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த வலையொலியில யுஜிடிஆர்பி தமிழ் நியமன தேர்வு அழகு 5 சமய காப்பியங்கள் மற்றும் காப்பிய இலக்கியம். அழகு 5 சமய இலக்கியங்கள் காப்பியங்கள். இந்த யூனிட் ரொம்ப டெப்த். எப்பயுமே பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பியில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சமய இலக்கியங்கள் தனியாகவும் பக்தி இலக்கியங்கள் தனியாகவும் இருக்கும். இது ரெண்டையுமே சமய இலக்கியங்கள் ஃபர்ஸ்ட் காப்பிய இலக்கியம், அடுத்தது பக்தி இலக்கியம் வரும். இதுல ரெண்டையுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இது ரொம்ப பாருங்க, கிட்டத்தட்ட சமணம், பௌத்தம், சைவம், வைணவம், இஸ்லவம், கிறிஸ்தவம், சித்தர் இலக்கியம்னு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 டாபிக். நீங்க இது காப்பி இலக்கியம் பக்தி இலக்கியம்னு 2 யூனிட் உள்ளத ஒரே யூனிட்ல ரொம்ப டெப்தா இருக்கு பாருங்க. இப்ப சமணம் அப்படிங்கிற டாபிக்ல சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, சூளாமணி. பௌத்தத்துல மணிமேகலை, நீலகேசி. இது ஆக்சுவலா சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை இது 3மே 50 காப்பியங்கள்ல வரும். அதுக்காக நம்ம வளையாபதியும் குண்டலகேசியும் படிக்க வேண்டாமான்னா தெரிஞ்சு வச்சுக்குங்க. அடிப்படையான கேள்விகள் அது கேட்க வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் சைவத்துல பன்னிரு திருமுறைகள் ரொம்ப டெப்தானது. பன்னிரு திருமுறைகள்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 திருமுறை. முதலாம் திருமுறை 1 2 3 திருஞான சம்பந்தர் எழுதினது, 4 5 6 திருநாவுக்கரசர், 7 சுந்தரர், 8 மாணிக்க வாசகனுடைய திருவாசகம் மற்றும் திருக்கோவையார், 9 திருமாளிகை தேவர் முதல்ல அவதிலிருந்து 9 பேர் எழுதினது, 10ஆம் திருமுறை திருமந்திரம், 11 உங்களுக்கு என்னன்னா பிரபந்த காயத்ரின்னு பேரு, 12 பெரிய புராணம் சேக்கிலார் எழுதுனது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப கடல் மாதிரி இருக்கும் 12 திருமுறைகள். இதுல திருஞான சம்பந்தனுடைய பிறப்பு, வளர்ப்பு இது எல்லாமே கேட்பாங்க. திருஞான சம்பந்தனுடைய பாடல்கள் இதெல்லாம் கேட்பாங்க. திருஞான சம்பந்தனுடைய பாட்டு என்னன்னா, தோருடைய செவியன் அவர் பாடின பாட்டு தான். மண்ணில் நல்ல வாழலாம் அவர் பாடின பாட்டு தான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நமை நன்னதிக்கு உய்ப்பது வேதம் நாங்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அவர் பாடினதுதான். வேயுது தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தருவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் உழந்த போதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த பாட்டை பாடினது திருஞான சம்பந்தர் தான். சிறையாவு மடக்கிலேயே அப்படிங்கிற அகத்துறை பாட்டு அவரு தான் பாடினாரு. இதனுடைய பாடல்கள் திருநெறிய தமிழ் அப்படின்னு அழைக்கப்படும். மந்திரமாவது நீரு இவர் பாடினது தான். சுந்தரமாவது நீரு, தந்திரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு எல்லாம் இவருக்கு பாடிய பாட்டு தான். இவர் திருஞான சம்பந்தர் மங்கையர்க்கரசியினுடைய கணவன் பாண்டிய மன்னனை கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக வைணவ சமணத்திலிருந்து சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றினார். இவருடைய சார்ந்த சமயம் கிரியை மார்க்கம். இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் இவருடைய மார்க்கம். அதே மாதிரி தேவாரத்துல திருஞான சம்பந்தனுடைய ரோல் என்ன, பெரிய புராணத்துல பிள்ளை பாதி புராணம் பாதி என்று போற்றப்படுபவர் சம்பந்தமூர்த்தி அடிகளார். இவர் சீர்காழியில பிறந்தாரு. தோணிபுரம் இதெல்லாம் இவருடையது. திராவிட சிசு என்று ஆதிசங்கரால் அழைக்கப்பட்டவர் திருஞான சம்பந்தர். இத்தனையும் தெரியணும். இன்னும் ஏகப்பட்ட பாட்டு இருக்கு.
அதே மாதிரி திருஞான சம்பந்தருக்கு அடுத்தது திருநாவுக்கரசர் 4, 5, 6 இந்த திருமுறையை பாடியவர் இவருதான். இவர் பாடிய பாட்டு தான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டவை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தன் இணையடி நிழலே. அருமையான பாட்டு. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குவின் சிறப்பமும் பனித்த சடையும். அதுல கடைசி ஒரு வரி பாருங்க, இந்த பிறவி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முடிப்பாரு. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோம், இது சொன்னதுதான். இது அப்பனும் நீ அம்மையும் நீ மாமனும் நீ மாமியும் நீன்னு இந்த எண்ணல் அளவையை வச்சு பாடியவர். தமிழ் இலக்கியத்துல புரட்சியை பண்ணவர். அதே மாதிரி முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனுக்கும் வண்ணம் கேட்டால், இந்த பாட்டு நம்ம நாவுக்கரசனுடைய தேவாரம் தான். அடுத்தது சுந்தரமூர்த்தின்னு எடுத்துக்கிட்டா இவருடைய பாட்டு தெரியும், பொன்னார் மேனியனே. அந்த பாட்டு எக்ஸலண்டான பாட்டு. இப்படி இந்த 3 பேருடைய பாடல்கள் வரியெல்லாம் தயவு செய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சவியை மார்க்கத்துக்கு திருநாவுக்கரசர், கிரியை மார்க்கத்துக்கு சம்பந்தர், யோக மார்க்கத்துக்கு சுந்தரர், ஞான மார்க்கத்துக்கு நம்ம மாணிக்க வாசகர். அடுத்தது 8 திருவாசகம். திருவாசகம் தான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சது. நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு ஆரம்பிக்கும். சிவபுராணம் 51 பகுதி உடையது. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனை இனியமையும் குற்றாலத்தமையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்திருக்க வேண்டுவனே. அருமையான பாட்டு. இது கேட்டால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். கல்லும் கசியும் அப்படின்ட்டு திருவாசகத்தை இயற்றிய மாணிக்க வாசகரை சிவபிரகாசம், வள்ளலார் இவங்கெல்லாம் ஃபாலோயர்ஸ் அவருக்கு. அந்த அளவுக்கு திருவாசகம் ரொம்ப படிக்க 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 இன்பத்தை தரக்கூடிய பாட்டு. போற்றி 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 அப்படின்லாம் வரும். நீங்க படிச்ச பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த 3 பேர் இதெல்லாம் நீங்க பண்ணின திருமுறைகள்ல. அது இல்லாம உங்களுக்கு நான் சிலபஸ் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். இதுல திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், தல புராணங்கள், சித்தர் பாடல்கள், தாய்மானவர் பாடல்கள், இத்தனை இருக்கு சார். 12 திருமுறைகள், திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், தல புராணங்கள், சித்தர் பாடல்கள், தாய்மானவர் பாடல்கள்லாம் இதுல வருது. அதே மாதிரி வைணவத்துல 4வது திவ்ய பிரபந்தம். ஆக்சுவலா வைணவத்துல வள்ளலார் பாடல்கள் இருக்கும். ஆனா வள்ளலார் சைவ நெறியை தான் சேர்ந்தவர். அதனால நீங்க வைணவத்துல வள்ளலாரை சேர்த்திருக்க கூடாது. சிலபஸ்ல தப்பா கொடுத்துருக்காங்க, நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க. 4வது திவ்ய பிரபந்தம் கம்பராமாயணம், வில்லிபுத்தூரார் பாரதம், அஷ்ட பிரபந்தம், இத்தனை வருது. 4வது திவ்ய பிரபந்தம் உங்களுக்கு நாதமுனி தொகுத்திருக்காரு. அதே மாதிரி 4வது திவ்ய பிரபந்தம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 ஆழ்வார்கள். அது இல்லாம உங்களுக்கு ராமானுஜ நூற்றாந்தாதி வரைக்கும் வரும். 12 ஆழ்வார்களையும் நீங்க சேர்த்து படிச்சுக்கணும். வெறும் 4வது திவ்ய பிரபந்தம்னா 1000, 2000, 3000, 4000 இதை மட்டும் படிச்சா பத்தாது. உங்களுக்கு 12 ஆழ்வார்கள். முதலாழ்வார்கள் 3 பேரு, பொய் ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார். இந்த 3 பேர்த்த பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார்கள்னா அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்கன்னு மட்டும் கிடையாது, அவங்களுடைய அம்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அதுக்கண் நிறமும் கண்டேன்னு அழகா பாடியிருப்பாரு. ஆழ்வார்கள்ல பேயாழ்வார் பாடியிருப்பாரு. இப்படி ஆழ்வார்களுடைய பாடல்கள் உயர்நலம் உடையவன் எவனவன் மயல்வது மதிநிலம் அதிலினன் எவனவன் அயர்வதும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரது தொழுது எலி என் மனனே. இது நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியில இருக்கக்கூடிய பாடல்கள். புரியுதுங்களா? நம்மாழ்வார் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழின்னு இத்தனை பாடல்கள் பாடியிருக்காரு. அப்ப நீங்க ஆழ்வார்கள் 12 பேரு. திருமலிசை ஆழ்வார் தெரிஞ்சிருக்கணும், ஆண்டாள் தெரிஞ்சிருக்கணும், தொண்டரடி புடியாழ்வார் தெரிஞ்சிருக்கணும், குலசேகர ஆழ்வார், அப்புறம் உங்களுக்கு மதுரகவி ஆழ்வார். இவங்க 12 ஆழ்வார்கள் எந்த ஊர்ல பிறந்தாங்க, என்ன பாசுரம் பாடினாங்க, அவனுடைய சிறப்பு என்ன. திருமலிசை ஆழ்வார்னா கணிகண்டன் போகிறான் காமது பூ வச்சு
மனிதன்னா நீ கிடக்க வேண்டாம், துணி உள்ள புலவன் சொல்கிறேன் கேள், நீ உன் பைனாக பாயை சுருட்டிக்கொள். இந்த பாட்டுலாம் எக்ஸலண்டா வரும். ஆண்டாள் வந்து திருப்பாவை 30 பாட்டு மார்கழி மாசத்துல பாடக்கூடிய பாட்டு. உங்களுக்கு வாகனம் ஆயிரம் அந்த பாட்டு, மத்தளம் தட்ட அந்த பாட்டு, இது எல்லாமே உங்களுக்கு பாடல் வரிகள் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நான் 12 திருமுறைகள் 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லியிருக்கேன். அது இல்லாம அஷ்ட பிரபந்தம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதுனது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இஸ்லாம்ல சீரா புராணம்னா நீங்க முழுசா வந்து படிக்கணும் சார். சும்மா நபிகள் நாயகம் எழுதினாரு அதை மட்டும் தெரிஞ்சா பத்தாது. அதே மாதிரி குணங்குடி மஸ்தான் சாஹிப்பினுடைய பாடல்கள் தொகுப்பு. அதே மாதிரி போன யூஜிடிஆர்பில கிறிஸ்துவ இலக்கியத்திலிருந்து தேம்பாவணி, ரஜ்ஜன்ய யாத்திரிகம், இயேசு காவியத்திலிருந்து கிட்டத்தட்ட 2-3 கேள்வி கேட்டிருந்தாங்க. இயேசு காவியம் கண்ணதாசன் எழுதுனது, ரச்சன்ய யாத்திரிகம் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, தேம்பாவணி வீரமாமுனிவர். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, அதனுடைய பாடல் வரிகள் வந்து அதிகமா கேட்கிறாங்க. அதே மாதிரி சித்தர் இலக்கியம் 2 இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்க 12 சைவத்துல பாத்தீங்கன்னா சித்தர் பாடல்கள்னு இருக்கு, இந்த இடத்துல சித்தர் இலக்கியம் இருக்கு. பட்டணத்தார், பத்திரகிரியார், இடைக்காட்டு சித்தர், கடுவெளி சித்தர், பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர். இது இல்லாம 18 சித்தர்களையும் தயவு செய்து அவங்களுடைய பாடல்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதனுடைய ரெஃபரன்ஸ் புக்கு வந்து இரட்டை காப்பியங்கள் வா சுபமாணிக்கம், ஆசா ஞான சம்பந்தன், பெரிய புராணம் பொதுவாயு, வேலுப்பிள்ளை தமிழர் சமய வரலாறு. இந்த யூனிட்ல வந்து 3 புத்தகம் வந்து நம்ம யூஜிடிஆர்க்கு தமிழக அரசே வந்து கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து எங்களுடைய இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மெட்டீரியல், காப்பியத்துக்கு தனியா போட்டிருக்கோம், சமய இலக்கியங்கள் தனியா போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா 2 மெட்டீரியல் சார், கிட்டத்தட்ட 700 பக்கம், 2 சேர்த்தி 350 பக்கம் ஆவரேஜா. நான் ரவுண்டா சொல்றேன், ஒரு 700 பக்கம். இந்த அழகு 3க்கே இவ்வளவு இது படிக்கணும். 2 ஸ்டடி மெட்டீரியல் வந்து போட்டிருக்கோம். நாங்க வந்து எவ்ரி சண்டே மதுரையில வந்து நேரடி வகுப்பு நாங்க நடத்திட்டு இருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மதுரையில உங்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து கிளாஸ். சண்டே ஆனா வாரத்துல ஒரு நாள் வந்து கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் ரெகுலரா திங்கள் புதன் வெள்ளி வாரத்துல 3 நாள் நடக்குது. ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட 4000 பக்கத்துக்கு மேல இருக்கும். கிட்டத்தட்ட 2 பார்சல். அந்த அளவுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப டெப்தா இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சார் நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் நல்லா சொல்றேன் சார், சேல்ஸ் எல்லாம் பண்றது கிடையாது. எவ்வளவு பேர் வந்து மெட்டீரியல் ஃபோன் பண்ணி நீங்க கேட்குறீங்க. ஒன்று நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றது இருந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம், புரியுதுங்களா? வெறும் ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் விற்கிறது கிடையாது. அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் உங்ககிட்ட எந்த புத்தகமும் இல்லை அப்படின்னா தயவு செய்து டெஸ்ட்டோ இதுக்கோ போகாதீங்க. அதை பத்தி நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், சும்மா நான் சொல்லல. அது இல்லாம எங்க இன்ஸ்டியூட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 3 வீடியோ அனுப்பி விடுறேன் சார். தயவு செய்து அந்த 3 வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. எங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிய போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பாருங்க, 9025420905 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.